அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு மீண்டும் அடுத்த அதிர்ச்சி ஒன்றை கொடுத்துள்ளார். ஏற்கனவே வரி விதிப்பு விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிபர் டிரம்பின் இந்த எச்சரிக்கை மீண்டும் ஒரு வர்த்தக போரை தூண்டியுள்ளது. அவர் பேசியது என்ன, விரிவாக பார்க்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதித்து அதிர்ச்சி கொடுத்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அதே சமயம் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் ஆயுதங்கள் வாங்கினால் கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். இதனை பொருட்படுத்தாத இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த டிரம்ப் மேலும் 25% கூடுதல் வரி விதித்து மீண்டும் அதிர்ச்சி கொடுத்தார். டிரம்பின் இந்த வரி விதிப்பால் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான வரி 50% அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இந்திய நிறுவனங்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இந்தியாவோ தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து வருகிறது. இந்த சூழலில் சமீபத்தில் பெட்ரோல் அல்லது கச்சா எண்ணெய் என எந்த பொருளாக இருந்தாலும் அதை எங்கு வாங்க வேண்டும் என்பதை இந்தியாதான் முடிவு செய்யும் என அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதே சமயம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் மீதான போரை இந்தியா மறைமுகமாக ஆதரித்து வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. வரி விதிப்பு விவகாரத்தில் தொடர்ந்து அமைதி காத்து வந்த டிரம்ப் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தாவிட்டால் வரிகள் இன்னும் கடுமையாக இருக்கும் என மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை படிப்படியாக நிறுத்துவதாக பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறினார். ஆனால் இதனை இந்திய வெளியுறவு அமைச்சகம் திட்டவட்டமாக மறுத்தது. இந்த நிலையில் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், இந்திய பிரதமர் மோடியுடன் நான் பேசினேன். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கப் போவது இல்லை என்றும் படிப்படியாக நிறுத்தப் போவதாகவும் அவர் என்னிடம் கூறினார். எங்களுடைய உரையாடல் யாருக்கும் தெரியாது என அவர் கூறினார். அதே சமயம் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்தால் கூடுதல் வரி விதிக்கப்படும் என நேரடியாக எச்சரித்துள்ளார்.